உடைய வண்டி நம்பர் 1206 ஜூன் 6ஆம் தேதி மதியம் 1:30க்கு டேக் ஆஃப் ஆன ஏர் இந்தியா AI-171 மாடல் ஏர்க்ராஃப்ட் 787 ட்ரீம் லைனர் போயிங். இதில் ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் கவர்மெண்ட் மூலியமாக டேக்ஸே இல்லாமல் 1,08,00,000 கிடைக்குது. ஆமாம், ஏர் இந்தியா தராங்க. உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. குட் பை இந்தியான்னு சொல்லிட்டு போனவருக்கு குட் பை வேர்ல்டுன்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்தியா பண்ணியிருக்கு. இது இந்தியா காரணம் நான் சொல்லலை, ஆனால் இந்தியா தான் நடந்துச்சு. இப்போ இந்தியா தானே காரணம்னு சொல்லணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இந்தியாவுடைய பிரபலமான ஒரு டாக்டர், ஹார்ட் சர்ஜன், அவங்களுக்கு யூகேல பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இந்தியாவில் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு யூகே கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கும் ஹார்ட்டை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதுதான் இந்தியாவில் இப்போ நிலைமை. என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இதே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இல்லை ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை உணரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. AI-171 ஏர் இண்டியா ஃப்ரம் அஹமதாபாத் டு யூகே போகிறதுக்கு ரெடியான ஏர்க்ராஃப்ட். இது ஏர் கிராஷ்னு சொல்லணுமா இல்லை இது இன்நெக்லிஜென்ஸ்னு சொல்கிறதுன்றது எனக்கு தெரியலை. பிகாஸ் மே 5ஆம் தேதி 2025 இதே வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிட்டு 1 hour டிலே ஆகிருக்கு இந்த ஏர்க்ராஃப்ட். அது போக போன வருஷம் டிசம்பர் 2024 இந்த ஏர்க்ராஃப்டில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அகைன் இந்த ஏர்க்ராஃப்டை ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏர்க்ராஃப்டை ஏன் இவங்க செக் பண்ணலை? செக் பண்ணாங்கன்னா ஏன் எப்படி ஆச்சு? இன்கேஸ் ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர் செக் பண்ணார் அப்படின்னா அது எப்படி ஒரு 15 minutes கூட அந்த இது தாங்காமல் போச்சு? ஏன் அவ்வளோ மோசமாக செக் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த வீடியோ. ஓகே, என்ன இருக்குது அப்படின்னா, ஏர்க்ராஃப்ட் எல்லோரும் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. 242 பேசஞ்சர்ஸ். அதில் ஒரே ஒருத்தர் உயிர் தப்பிச்சிட்டாரு. பாக்கி இருக்க 241 பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க. குஜராத் உடைய எக்ஸ்-சிஎம், அவருடைய வண்டி நம்பர் 1206, அவருடைய 2 வீலர் 4 வீலர் எல்லாமே 1206. அது அவருடைய லக்கி நம்பராக. ஸோ இந்த உலகத்தில் லக்கி நம்பர் அது ஒன்று இல்லைன்றது ப்ரூஃப் மாதிரி அவர் இறந்த நாளும் 1206 அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஏர்க்ராஃப்டை பொறுத்த வரைக்கும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அதோடைய மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்ப்பாங்க. அண்ட் அதோடைய பெர்மிட் டு ஃப்ளைன்னு சொல்லுவோம். ஒரு ஏர்க்ராஃப்ட் ஏவியானிக்ஸ் மெக்கானிக்கல் ரெண்டும் ஜாயின் பண்ணி இந்த ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்படி கிளியரன்ஸ் வாங்கின ஒரு ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆன நெக்ஸ்ட் ஒரு 8 minutesக்குள்ளேயே அகைன் ஃபால் டவுன் ஆகிருக்கு. இது என்ன சொல்லணும்னா, ஒரு ஏர்க்ராஃப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ மாதிரி கிளைம்பிங் பொசிஷன், லெவல் ஃப்ளைட், டிசெண்டிங், இந்த 3 தான் இதோடைய ஆக்ஷன்ஸாக இருக்கும். கிளைம்பிங்கில் இருக்கும்போது கிளைம்பிங் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆக போதுன்னா லேண்டிங் கியர் ஆட்டோமேட்டிக்காக பைலட்டோடைய பெர்மிஷனோட உள்ள ரிட்ராக்ட் ஆகணும். ஆனால் ஆகலை. இது ஏன் பண்ணலை? பைலட் பண்ணலையா இல்லை பைலட் பண்ணியும் ஆகலையான்றது பிளாக் பாக்ஸ் பண்ணால் தான் கிடைக்கும். பிளாக் பாக்ஸ் கிடச்சி 2 நாள் ஆயிடுச்சு, 48 hours மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் வெளியே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அந்த உயிர் தப்பிச்சு வந்த ஒருத்தவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியலை, எமர்ஜென்சி எக்ஸிட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே இனிமேல் எமர்ஜென்சி சீட் தான் புக் பண்ணணுன்னா எமர்ஜென்சி சீட்டை அதிகப்படுத்தலாம். இதை நான் ஏர் இந்தியா கேட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம இந்தியாவுடைய ரேங்க் ரொம்ப பெரிய ரேங்க்கில் இருக்கிற மாதிரி பிரிட்டிஷில் இருந்து வந்தவங்க, கெனடியன், போர்ச்சுகீஸ், இவங்க எல்லாரும் இறந்துருக்காங்க. யாராச்சும் இனிமேல் நம்ம இந்தியாவுக்கு திரும்ப வருவாங்களா? வந்தாலுமே ஏர் இந்தியான்னு சொல்லி திரும்ப அதில் ட்ராவல் பண்ணுவாங்களா? தெரியலை. இந்தியாவுடைய டூரிசம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுடைய ஹாப்பியர் இண்டெக்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுடைய டெக்னிக்கல் எரர் அதிகமாக இருக்குது. இது எல்லாம் ஒரே ஒரு சின்ன எரர்னால் நடந்திருக்கு. அந்த எரர் என்னன்றது என்ன கேட்டால் ஒரு ஏவியேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அது டெக்னிக்கல் எரர் தான் சொல்ல வேண்டாம். பிகாஸ் அன்றைக்கி மார்னிங் வரைக்கும் அகமதாபாத்தில் ஒரு பேசஞ்சர் ட்விட்டரில் டேக் பண்ணியிருக்காரு, இதில் ஏர் கண்டிஷன் ஒர்க் ஆகலை, கேலி எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகலை. கேலி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்க்ரீன், அந்த என்டர்டைன்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு என்டர்டைன்மெண்ட் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏர் கண்டிஷனாக இருக்கட்டும், பவர் சப்ளை இன்ஜின்லேருந்து தான் வரும். அப்போ இன்ஜின்லேருந்து ப்ராப்பரான பவர் சப்ளை வரலன்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர் ஏன் யோசிக்கலை? அது யோசிச்சிருந்தாலே முடிஞ்சிருக்கும். +2ல் நல்ல மார்க் எடுத்துகிட்டு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி படாத பாடுபட்டு பல இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு லட்சக்கணக்காக கொடுத்துட்டு ஒரு மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணி மதியம் லஞ்சுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பாவம் பண்ணாங்க? அந்த ஏர்க்ராஃப்ட் போய் அவங்க மேலே விழுந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஏவியேஷனில் இருக்கிற சின்ன எரர்னால அவங்க ஃபேமிலிக்கு யார் ஆன்சர் கொடுக்க போகிறான்றது தெரியலை. இந்த எரர் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. இதுக்கு சொல்யூஷனே கொடுக்கக்கூடாது. எப்படி 1 கோடி ரூபா கொடுத்து சொல்யூஷன் கொடுத்து முடிக்கிறாங்களோ அப்படி பண்ணாமல் அந்த கம்பெனியை டோட்டலாக சஸ்பெண்ட் பண்ணணும். அதில் இருக்கிற இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் வச்சு இந்த பப்ளிக் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். பிகாஸ் அவங்க இன்சல்ட் பண்ணது வெறும் 242 லைஃப்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு கண்ட்ரியுடைய டோட்டல் ரெஸ்பெக்டே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பிரதமராக இருக்கட்டும்,
முதலமைச்சராக இருக்கு என்னமோ பண்ணி நம்ம நாட்டை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. எந்த ஒரு கட்சியை பற்றி நான் பேசலை. எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அவங்களால முடிஞ்சது அவங்களும் டெவலப் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. அண்ட் நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ ஃபாரினில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புருடா காமிச்சிட்டாட்டும் வராங்க. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் பண்ணுற தப்புனால நம்ம நாட்டுடைய ஃபுல் ரேங்க்குமே ஸ்பாயில் ஆகுது. இதை இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இதை பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணும்போது தயவு செஞ்சு அதில் எங்கே எக்கனாமிக் கிடைக்கிது, எங்கே சீப்பாக இருக்குலாம் பார்க்காம ப்ராப்பரான லக்ஸுரியான ஒரு ஏர்லைன்ஸை புக் பண்ணிப்போங்க. மச் லவ்.